போன வருஷம் ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வச்சதுக்காக உங்களை கட்சி பொறுப்புலேருந்து கட்சி தலைமை நீக்கினாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கையும் இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்க கூட்டணியும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மேடம், தலைமையை நான் எப்பவுமே நீங்க அம்மா இப்ப கேளுங்க, அம்மா என்ன மினிஸ்டர்ஷிப்ல இருந்து எடுத்தாங்க. ஐ ஆம் நாட் கிவிங் எனி கமாண்ட். சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளை எடுத்துட்டாங்க, ரைட்டு, நம்ம அமைதியாக போய்க்கணும். அதில் போய் இதில் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கோ மற்றவங்ககிட்ட போய் பேசுறதுக்கோ, அதே மாதிரி வெளியில் போய் நின்றுக்கிட்டு நான் அப்படி கட்சி குலைச்சேன், என்னால் தான் கட்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு தூரம் இது படிப்பறிவு இல்லாதவன் கிடையாது. யோசிச்சு பார்த்தேன், மேபின்னா கிடையாது. என்ன பொறுத்தல நம்மளுக்கு அது ரைட்டு தெரிஞ்சால் கூட அவங்கள பொறுத்தவரை அது தப்பு, அவங்க நடவடிக்கை சரி நடவடிக்கை அப்படின்னு நான் நினைச்சுதான் அம்மா பீரியட்ல மனுஷப்பில் அமைதியாக இருந்தேன். அதே போல் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்தார்கள். அதையும் கூட்டணி என்பது எங்களது கிராமம். இந்த கிராமத்திலே உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் ஆர்எஸ்எஸ், ஹிந்துயிசம், ரிலீஜியஸ் போலரைசேஷன் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் ஒரு பக்கம் சர்ச் இருக்கும், ஒரு பக்கம் ஹிந்து டெம்பிள் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலப்புற ஒரு கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து ஒரு சர்ச்சுக்காண்டி ப்ரொசஷனுக்கு கொடி வச்சிருந்தேன். அது மாலையில போய் இந்த ஆர்எஸ்எஸ் அவங்க தேர் வெரி க்ளோஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலரு அப்படிதான் பழகிட்டு இருப்போம். நான் என்னை பொறுத்தல அது ஒரு சீரியஸ் இல்லாமல் போய் எடுத்துட்டேன். இட் மே பி மை மிஸ்டேக். அவர் எடுத்த உடனே நான் அதுக்காண்டி என்ன எடப்பாடி எடுத்துட்டாரு, எடப்பாடி நல்லவர் இல்லை, எடப்பாடி இந்த மாதிரிலாம் பண்ணுதான்னு சொல்லி எனக்கு மனசே வரல. ஏன்னா நம்ம அவர்கிட்ட பழகிருக்கோம், அவரை நம்ம தலைமையாக ஏற்றுக்கிட்டோம். இப்போ இந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு when you are going to criticize the தலைமை, ஒரு தலைமை கிரிட்டிசைஸ் பண்ணவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது, கட்சியில் இருக்கவும் கூடாது. நானா மனசு ரைட், ஓகே, அவர் எடுத்த டிசிஷன் கரெக்ட், நம்ம எடுத்த டிசிஷன் தப்பு, ரைட்டு. அவர் தன்னுடைய அலையன்ஸ் இதுக்காண்டி எடுத்திருக்காங்க. அது ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன அலையன்ஸ் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சபார்டினேட். அந்த சபார்டினேட் ஏதாவது கருத்து சொல்ல இருந்தா அந்த ஒரு 4 ரூம் 4 செவத்துக்குள்ளதான் பேசணும் முடியும், வெளியில கமாண்ட் அடிக்கக்கூடாது. நான் எடுத்த உடனே ஐ எம் லீவிங் டு சம் அதர் பிளேஸ், அப்படி இங்க இருந்து சபரிமலை அப்படி இப்படி போயிருக்கேன். டெய்லி பிரஸ்காரம் கேட்காங்க, என்ன பண்ண போறேன், அது பண்ண போறேன். அப்படி தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்படணும்னு சொல்லி அப்படியே அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் அமைதியா இருந்தா மீண்டும் எனக்கு அவர் ப்ராப்பரா அதை விசாரிச்சு என்ன அதுன்னு பார்த்து அதுக்கு பிறகு எனக்கு மீண்டும் அந்த பதவி கொடுத்தாங்க.